திருச்சிற்றம்பலம். ஓங்கொழியாய் அருள் ஞானமூர்த்தியாகி உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண தேன்கமழும் மலரிதழி திங்கள் கங்கை திகழ் அரவம் வளர்சடை மேல் சேர வைத்து நீங்களரும் பவத்தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர்த்தார்கள் சிரத்தின் மேலும் புந்தியிலும் உறவணங்கி போற்றல் செய்வாம் என்று அம்பலக்கூத்தனுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த இனிய காவியத்தை நமக்கு அருளி செய்த சேக்கிழார் பெருமானை தூக்கு சீர் திரு தொண்டர் தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றை வாழ் சேக்கிழான் அடி சென்னி இருத்துவாம் என்று சேக்கிழாருடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு நாம் காப்பியத்தின் உள்ளே செல்லலாம். சென்ற வாரம் அப்பூதியடிகளுடைய வரலாற்றை நாம் தொடங்கினோம். சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு அடியாரை பற்றி சொல்கின்ற போது முதலிலே அவர்கள் தோன்றிய நாடு, அவர்கள் தோன்றிய நகரம், இவற்றை பற்றிய இயற்கை வர்ணனையும் மக்களுடைய இயல்பு நிலையும் அவர்களுடைய தன்மையெல்லாம் சொல்லி காப்பியத்துக்கு தோற்றுவாய் செய்பவர் அப்பூதியடிகளை நேரடியாகவே தொடங்குகிறார். சோழ வளநாடு பற்றியோ திங்களூர் தலத்தை பற்றிய செய்திகள் எதுவும் சொல்லாமல் அப்பூதியடிகளை பற்றியே தாண்டவம் புரிய வல்ல தம்பிரானார்க்கு அன்பர் என்று அவர் சிவபெருமானுடைய பக்தர் என்ற செய்தியை தொடங்கி களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் என்று அவருடைய தன்மையை சொல்லுகிறார். எவ்வகையான குற்றங்களும் இல்லாதவர், மேலும் அளவைகள் நிறைகோள் மக்கள் ஆவடு மேதி மற்றும் உலகெல்லாம் அரசின் நாமம் சாற்றும் ஒழுகல் ஆற்றார் என்று திருநாவுக்கரசருடைய திருவடியே சரணம் என்று அவரையே குருவாகவும் தெய்வமாகவும் ஏற்று அவருடைய திருநாமத்தையே தன் வீட்டில் இருக்கக்கூடிய அசையும் பொருள்களுக்கும் அசையா பொருள்களுக்கும் உயிர் வர்க்கங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் திருநாவுக்கரசு என்ற பெயரையே சாற்றி வாயை திறந்தாலே திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்ற பெயரை தவிர வேறு எதுவும் பேசாத ஒரு பெரும் நிலையிலே அவர் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். மகன்களுக்கும் மாடுகளுக்கும் எருமைகளுக்கும் வீட்டிலே இருக்கக்கூடிய பிற பொருள்களுக்கு எல்லாவற்றுக்குமே திருநாவுக்கரசு என்று அவர் பெயரிட்டிருந்தார். இத்தனைக்கும் அவர் திருநாவுக்கரசரை நேரே பார்த்தவரில்லை, பழகியவரில்லை. ஆனாலும் வடிவுதாம் காணாராயும் மண்ணு சீர் வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானார் அருளும் கேட்டு என்று. அது மட்டுமல்ல, திருநாவுக்கரசருடைய பெயராலேயே மடங்கள், தண்ணீர் பந்தர்கள், சாலைகள், வாசக சாலைகள் என்று பலவற்றையும் அவர் புண்ணிய செயல்களாக அமைத்திருந்தார். பொதுவாக தண்ணீர் பந்தல் அமைத்தல், சாலை அமைத்தல் அல்லது இது போன்ற பிறருக்கு உதவுகின்ற செயல்களை செய்தால் அவையெல்லாம் பசு புண்ணியம் என்று சொல்லப்படும். பிறருக்கு செய்கின்ற உதவியாக இருக்கக்கூடியதெல்லாம் பசு புண்ணியம். அந்த பசு புண்ணியத்திற்கு என்ன பலன் என்று சொன்னால் சொர்க்காதி போகங்கள் என்று சொல்வார்கள். சொர்க்கத்திலே சென்று நல்ல சுகமாக இருந்து அந்த வினைக்கான பயனை அனுபவித்து மீண்டும் பூமியிலே பிறக்க வேண்டும். சொர்க்காதி போகங்கள் என்று சொல்லக்கூடிய நல்வினையாக பிறருக்கு உதவி செய்கின்ற அந்த வினையை செய்வதற்கான புண்ணியமாக அதை கிடைக்கப்பெறும். அப்போது இவர் செய்த சாலைகள் அமைத்தல், குளம் அமைத்தல், தண்ணீர் பந்தல் அமைத்தல், மடம் அமைத்தல், இவைகளுக்கெல்லாம் அவை பசு புண்ணியமாகி இன்பத்தை தருமா என்று சொன்னால் அந்த பசு புண்ணியம் மறுபடியும் பிறவியை தான் கொடுக்கும். ஆனால் இவர் அதை பசு புண்ணியமாக செய்யாமல் பதி புண்ணியமாக செய்தாராம். அது எப்படி பதி புண்ணியம் என்று சொன்னால், இந்த செயலை செய்கின்ற பொழுது அது இறைவனுக்காக என்று இறைவனின் பெயரினாலே அது செய்யப்பட்டால் அது பதி புண்ணியமாக அமையும் என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே அவர் அமைத்த அனைத்து செயலையும் அவர் தன் பெயரில் அமைத்துக் கொள்ளவில்லை, அல்லது ஏதோ புண்ணியம் தேடுவதற்காக அமைக்கவில்லை. அனைத்தையும் திருநாவுக்கரசு என்று தான் வழிபடுகின்ற குருநாதருடைய பெயராலே, தான் இறைவனாகவே நினைக்கக்கூடிய குருநாதர் பெயராலே
அவைகள் எல்லாவற்றையும் அவர் அமைத்தாராம். வாகீசர் என்னும் குரு வழிபாட்டின் அடிப்படையில் சிவன் அடிமை திறத்தால் அந்த தண்ணீர் பந்தர்கள் மற்ற தர்மங்கள் எல்லாம் செய்யப்பட்டதினாலே இவைகள் பசு புண்ணியமாகாமல் பதி புண்ணியமாக ஆகி அவருக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வழியாக அமைந்தது என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அப்படி அவர் எல்லாவற்றையும் செய்து அளவில் சனம் செலவொழிய வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய. பொதுமக்கள் பயணம் செய்கின்ற திங்களூர் என்ற இந்த நகரம் திருவையாற்றுக்கு வடக்கே இருக்கிறது. திருவையாற்றிலிருந்து கும்பகோணம் செல்லுகின்ற பாதையிலே திருப்பழனம் என்ற அப்பரடிகள் பாடல் பெற்ற தலம். அது தளத்திலிருந்து பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் இந்த திங்களூர் என்ற கிராமம் அமைந்துள்ளது. அந்த பாதை, அந்த கிராமத்தின் வழியாக செல்லக்கூடிய பாதை அளவில் சனம் செலவழிய எண்ணற்ற மக்கள் செல்லக்கூடிய பாதையாம். அந்த பாதையிலே அவர் குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் வலம் வருவும் நிழல் தரு தண்ணீர் பந்தர் ஒன்று சமைத்தார். நல்ல ஒரு பெரிய தண்ணீர் பந்தல் அந்த பாதையில் ஜனங்கள் போயிட்டு வரக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய நடமாட்டம் மிகுந்த ஒரு பகுதியில் அவர் தண்ணீர் பந்தல் அமைத்திருந்தார். நல்ல கோடை காலம், சித்திரை மாதம் கோடை காலம். அந்த தண்ணீர் பந்தல் உள்ளே அமர்ந்து முதல்ல ஆசுவாசப்படுத்தி கொள்வது போல உள்ள பெரிய பந்தல். தண்ணீர் பந்தல்னாக்கா ரோட்லேயே நின்று நம்ம வாங்கி குடிச்சிட்டு போகிற மாதிரி இல்லை. உள்ளே போய் அமர்ந்து நம்முடைய களைப்பை தீரும் வண்ணம் சற்று ஆசுவாசப்படுத்தி அமர்ந்து பிறகு அந்த குளிர்ந்த நீரை, அந்த நீர்மோர், நீர் பானகம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த மாதிரி நல்ல நீரே நல்ல குளிர்ச்சியான நல்ல நீர், நறு நீர் என்று சேக்கிழார் சொல்லுவார். அந்த நீரை அருந்தி உடலுடைய களைப்பும் நீங்கி மனதும் சற்று ரிலாக்ஸ், நம்ம சொல்கிறோம் இல்லையா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அமையக்கூடிய அளவிலே அவர் தண்ணீர் பந்தர் இருக்காராம். இந்த நிலையிலே நாம் ஏற்கனவே பார்த்தோம், திருநல்லூரிலே திருநாவுக்கரசர் சிவபெருமானுடைய திருவடியை தன் தலைமையில் பொறிக்க வேண்டும் என்று திருச்சத்தி முற்றத்திலே பிரார்த்தனை செய்கிறார். கோவாய் முடிகி அடுதிர கூற்றம் புமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வை என்று திருச்சத்தி முற்றத்திலே அவர் செய்த பிரார்த்தனைக்கு சிவபெருமான் நல்லூருக்கு வா என்று அருள் செய்கிறார். ஆகவே நல்லூரிலே சென்று பெருமான் அங்கு இருக்கின்ற பொழுது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று ஆங்கவர் சென்னிமிசை வைத்தான் சிவபெருமான் என்று சேக்கிழார் பெருமான் சொல்வது போல நல்லூரிலே திருநாவுக்கரசருக்கு திருவடியை அவர் திருமுடியிலே சாற்றினார். அங்கே நல்லூரிலேயே சில காலம் அப்பரடிகள் தங்கி இருந்து உழவார பணி செய்து தொண்டு செய்து கொண்டிருந்த போது பக்கத்தில் இருந்த தலங்களெல்லாம் தரிசித்து வருகின்றார். அப்படி காவிரியின் வடகரையாக இருக்கக்கூடிய, காவிரியை தாண்டி இக்கரையிலே வரக்கூடிய தலங்களுக்கு வர வேண்டும் என்று அவர் திருப்பழனத்திற்கு வந்து சேர்ந்து அங்கே பெருமானை பிரார்த்தனை செய்து பதிகங்கள் பாடிய பிறகு இந்த திங்களூர் சாலையிலே நடந்து வருகின்றவர் இந்த பந்தலை, குளிர்ந்த தண்ணீர் பந்தல் அணைந்தார். அவருடைய அந்த தண்ணீர் குளத்திற்கு, அந்த தண்ணீர் பந்தலுக்கு வந்து சேர்ந்தார். அதை பார்க்கின்ற பொழுதே அவருக்கு மனதிலே ஒரு பரவசம் ஏற்படுகிறது. வந்தணைந்த வாகீசர் மந்த மாருத சீதப்பந்தர். இந்த பந்தலே எப்படி இருக்கான், மந்த மாறுதம்னா இளந்தென்றல், நல்ல மெல்லிய ஒரு காற்று. நீங்கள் குளத்தங்கரைகளில் போய் நின்னீங்கன்னா மாலை நேரங்களில் ஒரு நல்ல சலசலன்னு அந்த நீரினுடைய அந்த காற்றும் சேர்ந்து ஒரு இனிமையாக மனதிற்கும் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக காற்று வீசும். அந்த மாதிரி அந்த தண்ணீர் பந்தரும் அப்படி இருக்கான். வாகீசர் மந்தமாருத சீத பந்தருடன் அமுதமாம் தண்ணீரும் பார்த்தருளி. அது வெறும் சாதாரண குடிக்கிற தண்ணீர் இல்லை, அமுதமாம் தண்ணீரம். அந்த தண்ணீர் அமுதமாக இருக்கிறது. அதனுடைய குணத்தினால் மட்டுமல்ல, அந்த தண்ணீரை தருகின்ற அங்கே இருக்கக்கூடிய அப்பூதியடிகள் நியமித்திருக்கிற பணியாளர்களும் அந்த தண்ணீரை அவ்வளவு பவ்யமாக பணிவுடன் அடியார்களுக்காக அடியார்களை போற்றி வணங்கி அந்த தண்ணீரை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதனாலேயும் அது வாங்கி பருகுவதற்கு அமுதம் போல் இருக்கிறது. பந்தருடன் அமுதமாம் தண்ணீரும் பார்த்தருளி சிந்தை வியப்புற வருவார் திருநாவுக்கரசு எனும் பேர்
சந்தம் உற வரைந்ததனை எம்மருங்கும் தாம் கண்டார். இப்போ பெருமான் நடந்து வருகிறார், தண்ணீர் பந்தலை பார்க்கிறார். நல்ல வெயில் காலம், சித்திரை மாத வெயில் காலம். அதனாலே வேர்வையாக இருக்கிறது, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதனால தண்ணீர் பந்தலுக்குள்ளே வந்தார். அங்கிருந்த சூழ்நிலை, அங்கே இருந்த அந்த அமைப்பு, தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்த விதம், அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய பணிவு, இது எல்லாம் பார்த்து அவர் மனம் மிகவும் சந்தோஷப்பட்டார். அப்போது தண்ணீரை வாங்கி அவர் பருகுவதற்கு வந்த பொழுது பந்தலுடைய உள்புறத்திலே 4 புறமும் திருநாவுக்கரசு என்ற பெயரை பார்க்கிறார். திருநாவுக்கரசு நாமம் வாழ்க, திருநாவுக்கரசர் வாழ்க, திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் என்று பெயர்கள் அங்கே 4 பக்கமும் எழுதப்பட்டிருக்கிறது. சிந்தை வியப்புற வருவார் திருநாவுக்கரசு என்னும் பேர் சந்தம் உற வரைந்ததனை எம்மருங்கும் தாம் கண்டார். இந்த தண்ணீர் பந்தல் பெரிதாக இருந்திருக்க வேண்டும். அதனால அதனுடைய 4 பக்கங்களும் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்று பெயர் எழுதியிருப்பதை அவர் திரும்ப திரும்ப பார்க்கிறார். இப்பந்தர் இப்பெயர் இட்டு இங்கு அமைத்தார் யார் என்றார்க்கு அவருக்கு திருநாவுக்கரசுங்கிறது தன்னுடைய பெயர், இறைவன் தனக்கு அழுப்பிய பெயர் என்று தனக்கு தெரிந்தாலும் தன்னை எப்போதும் பணிவாகவே நினைத்து கொள்ளக்கூடிய பெருமானுக்கு தன்னுடைய பெயரை திருநாவுக்கரசு என்று தன்னுடைய பெயரை இட்டு இருக்கிறார்களே, என்ன காரணம் என்று தெரியவில்லையே என்று சற்று யோசிக்கிறார். இப்பந்தர் இப்பெயர் இட்டு இங்கு அமைத்தார் யார்? யார் இந்த பந்தத்தினி? ஏன்னா இவர் பிறந்தது திருமுனைப்பாடி நாடு, அருள் பெற்றது நடுநாடு திருவதிகையில், தொண்டு செய்தது பலவேறு தலங்களில். அப்போ இவரை பற்றிய செய்தி, இவருடைய பெயர் திருநாவுக்கரசு என்ற பெயரோ இவர் செய்த தொண்டோ எப்படி பல இடங்களுக்கும் பரவி இருக்கும், எப்படி இவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்ற ஒரு சிறு சந்தேகம், ஐயம் அவர் மனதிலே ஏற்பட்டது. அப்போ பக்கத்தில் இருந்தவங்களை கேட்குறார். இப்பந்தர் இப்பெயர்ட்டு இந்த பேர் என்னவோ திருநாவுக்கரசுன்னு போட்டிருக்கு, இந்த பந்தலை அமைத்தது யார் என்று பக்கத்தில் இருந்தவர்களை கேட்கிறார். அந்த தண்ணீர் வழங்குகின்ற பணியாளர்கள் அவருக்கு விசாரிச்சிருப்பார். அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசு எனும் பெயரால் செப்பரும் சீர் அப்பூதி அடிகளார் செய்து அமைத்தார். இது யார் கட்டினது இந்த பந்தல்? திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு எங்கே பார்த்தாலும் பேர் இருக்கு. இந்த பந்தல் யார் இது பண்ணது? இந்த தர்மசாலை யார் செய்கிறார்? நான் வர்ற வழியில் பார்க்கும்போது ஒரு சோலை, திருநாவுக்கரசு சோலைன்னு போட்டிருந்தது, திருநாவுக்கரசு வாசக சாலைன்னு போட்டிருந்துச்சு, திருநாவுக்கரசு திருவீதின்னு போட்டிருந்துச்சு. இதெல்லாம் யார் செய்கிறா? திருநாவுக்கரசுங்கிறது யார்? இதை வச்சது யார்? இதை நடத்துறது யார் என்று பக்கத்தில் இருந்த அவர்களை கேட்கிறார். அப்பந்தர் அறிந்தார்கள். அந்த பந்தலினாலே பயன்பெற்று அங்கு இருக்கக்கூடிய பெரியோர்கள் ஆண்ட அரசு எனும் பெயரால், திருநாவுக்கரசுக்கு வழங்கிய பெயர் ஆண்ட அரசு. செப்பரும் சீர் அப்பூதி அடிகளார். அப்பூதி அடிகளார் என்பவர் இந்த பந்தல், குளம், சோலை, மடம் இவைகளெல்லாம் அமைத்திருக்கிறார். தப்பு இன்றி எங்கும் உள்ள சாலை குளம் காய் என்றார். தப்பு இன்றின்னு சொன்னால் எந்த தவறுகளும் ஏற்படாமல், அந்த குளம் என்றால் குளம் எப்படி அமைக்கப்பட வேண்டுமோ, நான் சென்ற வாரம் சொன்னேன். பழைய காலத்தில் கிராமங்களில் குளங்கள் பார்த்திங்கன்னா 3 பக்கமும் கரகட்டி இருப்பார்கள், படித்துறை அமைத்திருப்பார்கள். ஒரு பக்கத்தில் ஸ்லோப்பாக இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா 3 பக்கமும் மக்கள் இறங்கி நீராடுவதற்கோ தண்ணீர் எடுப்பதற்கோ, ஒரு பகுதியில் ஆடு மாடுகள் கீழே இறங்கி தண்ணீர் பருகுவதற்கு வசதியாக அது ஸ்லோப்பாக வெறும் படி இருக்காது. இது கிராமங்களில் பழைய காலத்தில் குளங்கள், குட்டைகள் இந்த மாதிரி இருக்கிறதுல அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி தப்பு இன்றி இயங்கும் அப்படின்னா எதை எப்படி அமைக்கணுமோ அந்த முறைப்படி அமைத்திருந்தாராம். வேண்டிய எவ்விடத்தில் எங்கே தேவையோ அந்த இடத்துல தவறாமல் அமைக்க வேண்டிய முறைகள் படி எப்படி அந்தந்த செய்யணுமோ அப்படி. முன்னாடி முதல் பாடல்ல நம்ம பார்த்தோம், குளங்கள் வெட்டினார், விலங்குகளுக்காக தண்ணீர் தொட்டிகளையும் கொட்டியிருந்தாரா. தடம் பதித்தார், முன்னாடி சொன்னோம். தடம் கட்டினார்னா அந்த தடம் என்பது சின்ன தண்ணீர் தொட்டிகள், மாடுகள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் வந்து குடிக்கிற மாதிரி சின்ன சின்ன தொட்டியாக அதில் தண்ணீரை நிரப்பி வைத்தல்.
அப்போ இந்த முறைப்படி செய்ய வேண்டிய முறைப்படி செய்தார். தப்பின்றி எங்கும் உள சாலை குளம் கா என்றார். கா என்றால் சோலை. இவையெல்லாம் அப்பூதியடிகள் அமைத்தார் என்று பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள். என்றுரைக்க அரசு கேட்டு இதற்கு என்னோ கருத்து என்று நின்றவரை நோக்கி, இப்போ இவருக்கு நல்ல பணிகள் செஞ்சிருக்கிறாரு, நல்ல காரியங்கள், நல்ல புண்ணியம் தரக்கூடியது, நல்ல தர்மங்களை செய்திருக்கிறார். ஆனால் இதை ஏன் அவர் செஞ்சவர் பேர் இப்போ கேட்டாச்சு, அப்பூதி அடிகளார்னு சொல்கிறாங்க. இதை செஞ்சவர் அப்பூதி அடிகளார்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பூதி அடிகள் தண்ணீர் பந்தல், அப்பூதி அடிகள் வாசகசாலை அப்படின்னு போட்டுக்காம திருநாவுக்கரசுன்னு பேர் போட்டிருக்காரு. இது எதற்காக செய்தார் என்று இவருக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டது. மனதில் ஒரு மறுகள் ஏற்பட்டது. என்றுரைக்க அரசு கேட்டு இதற்கு என்னோ கருத்து என்று நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார். இப்போ யார் செஞ்சாங்க, இந்த தண்ணீர் பந்தல் யார் வைத்ததுங்கிறதுக்கு அப்பூதி அடிகளார் செய்தது. அவருக்கு தண்ணீர் பந்தல் மட்டும் இல்லை, குளம் கட்டியிருக்காரு, மடம் கட்டியிருக்காரு, வாசகசாலை கட்டியிருக்காரு, சோலைகள் அமைத்திருக்கிறார் அப்படிங்கிற எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போது அவர் எதற்காக இதை செய்தார், என்ன காரணம் பற்றி தன் பெயர் இல்லாமல் வேறொரு பெயரில் திருநாவுக்கரசுன்ற பெயரில் செய்தார் என்று அவர் எவ்விடத்தார். இப்போது அப்பரடிகள் கேட்டார், அவர் எவ்விடத்தார், எங்கே உள்ளவர், எந்த ஊருக்காரர், அவர் எங்கே இருக்கார் என்று கேட்டார்கள். வினவ துன்றிய நூல் மார்பரும், அவர் மார்பிலே பூநூல் அணிந்திருக்கிறார், அதிலிருந்து அவர் அந்தன குலத்தை சார்ந்தவர். ஒரு செய்தி சேக்கிழார் நயமாக சொல்கிறார், நேரடியாக குலத்தை சொல்லாமல் நூல் மார்பர், மார்பிலே பூநூல் அணிந்திருக்கக்கூடியவர். இத்தொல்வதியார், இந்த ஊருக்காரர் தான் பரம்பரையா. தொல்வதியார்னா பரம்பரையாகவே அந்த ஊரிலே வசிக்கின்றவர்கள். ஆகவே திங்களூர் என்ற இந்த ஊரிலே பரம்பரையாக வசிக்கக்கூடியவர் இத்தொல்வதியார் மனையின் கண் சென்றனர். அவர் வீட்டுக்கு இப்போதான் போனார். இத்தனை நேரம் இங்கே தான் தண்ணீர் பந்தலில் இருந்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி எல்லாம் சரி பண்ணிட்டு இப்பொழுதுதான் வீட்டுக்கு போனார். மனையின் கண் சென்றனர் இப்பொழுது, இப்போதான் போறாருங்க. அது எங்கே இருக்கு? அதுவும் செய்தன்று நனித்து என்றார். வீடு ஒன்றும் ரொம்ப தூரத்துலேயும் இல்லை, இந்த ரோட்டில் போய் இப்படி திரும்பினா அவர் வீடு தான். இவர் கேட்டது ஒரு கேள்வி, அவர் யார், எவ்விடத்தார், எங்கு உள்ளவர், யார் என்பதற்கு அப்பூதியடிகள்னு முதல்ல சொல்லிட்டாங்க. அவர் எங்கு உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு இந்த ஊருக்காரர் தான், அவர் அந்தனர், அவருடைய வீடு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது என்ற செய்திகள் எல்லாவற்றையும் சேர்த்து அந்த மக்கள். இதுதான் சேக்கிழாருடைய அந்த செய்யுள் திறம், காப்பிய நயம்ங்கிறது இதுதான். ஒரு கேள்விக்கு ஒவ்வொரு கேள்வியையும் கேட்டுக்கிட்டே இருக்காம எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே பதிலாக எல்லாவற்றையும் சொல்லுவது. அங்கு அகன்று முனிவரும் போய் அப்பூதி அடிகளார் தங்குமனை கடைத்தலை முன் சார்பாக உள்ளிருந்த திங்களூர் மறைத்தலைவர் செழுங்கடையில் வந்தடைந்தார். நங்கள் பிரான் தமர் ஒருவர் என கேட்டு நன்னினார். இப்போ கேட்டுக்கிட்டாரு. அதனால் உடனடியாக அப்பரடிகள் நடந்து போய் அப்பூதி அடிகளுடைய வீட்டு வாசலிலே போய் நின்றாராம். அங்ககன்று முனிவரும் போய், இங்கே முனிவர்னு சொல்கிறார் பாருங்க, இவருடைய அப்பரடிகள் பேரை சொல்லலை, முனிவர்னு சொல்கிறார். முனிவரும் போய் அப்பூதி அடிகளார் தங்கு மனை கடத்தல், அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கிறாரு. இவர் நிற்கிற செய்தியை இப்போ ஏன்னா அப்போ தான் அப்பூதி அடிகள் கடையிலேருந்து தண்ணீர் பந்தலேருந்து வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறாரு. வாசலில் இவர் நிற்பதை பார்த்த பணியாளர்கள் போய் சொல்லியிருக்கணும், யாரோ ஒரு சாமியார் ஒருத்தர் வாசலில் நிற்கிறாரு, விபூதி பூசிய உத்திராக்கம் அணிந்த ஒரு சிவனடியார் மாதிரி ஒருத்தர் வாசலில் நிற்கிறார் என்ற செய்தியை உள்ளே போய் பணியாளர்கள் சொல்லியிருப்பார்கள். திங்களூர் மறைத்தலைவர் செழுங்கடையில் வந்தடைந்தார். போய் சொன்ன உடனே உள்ளுக்குள்ளே இருந்தவர் வேகமாக வெளியே வந்தார். நங்கள் பிரான் தமர் ஒருவர் என கேட்டு நன்னினார். நன்னினார்னா அணுகுதல். இப்போ வேலைக்காரங்க போய் சொல்லியிருக்கிறாங்க, நங்கள் பிரான் தமர், சிவபெருமானுக்கு அடியவர் ஆகிய ஒருவர், திருநீர் பூசியவர், உருத்திராக்கம் அணிந்த பெரியவர் ஒருவர், வயதானவர் நம்ம வீட்டு வாசலில் நிற்கிறாரு என்று போய் செய்தியை சொன்னார்கள். அவர் உடனே வேகமாக முன்னே வந்தார். கடிது அணைந்து, அப்போ வேகமாக வந்தாருங்கிறத சேக்கிழார் கடிது அணைந்து, உடனே வேகமாக வாகீசர் கழல் பணிய, அவர் அப்பரடிகளுடைய காலிலே அவர் விழுந்தாராம். மற்ற அவர் நம் அடிபணியா முன்பணியும் அரசின் எதிர் அந்தனார்.
அவர் கும்பிடுறதுக்கு முன்னாடி அப்பரடிகள் அவரை விழுந்து வணங்கினார். மற்ற அவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசின் எதிர் அந்தனர். இந்த முன்பணியும் அரசுங்கிறது தான் சைவம் சொல்லுகின்ற அடியார்களுடைய பண்புக்கு முக்கியமான பண்பு. அடியார்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அணிகலன், அடியார்கள் செய்ய வேண்டியது இந்த பணிவு தான். தாழ்வு என்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் கிடைத்தல் அரிது என்று சித்தியாருங்கிற சாத்திர நூல் சொல்லுது. சைவனா பிறக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். சைவ சமயம் சார்ந்து ஒழுகுவது அதை விட ஒரு பெரிய புண்ணியம் செய்திருந்தா கிடைக்கூடும். அதில் தாழ்வு என்னும் தன்மையோடு பணிதல் 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 என்று அடியார்களை கண்டா அவர்களிடத்துல பணிந்து வணங்குதல்க அது மிக உயர்வு. அதுதான் சைவ சமயம் காட்டுகின்ற முதல் நெறி. அந்த மாதிரி மற்ற அவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசின். நம்ம ஏற்கனவே திருநாவுக்கரசர் வரலாற்றில் பார்த்தோம். சீர்காழிக்கு சிதம்பரத்திலிருந்து திருஞான சம்பந்தர் முளைப்பால் பெற்று அருந்தி ஞானம் பெற்று பதிகம் பாடுகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நாவுக்கரசர் சீர்காழிக்கு வருகிறார். சீர்காழியின் நகர எல்லையிலேயே அப்பரடிகள் வருகிறார் என்று கேள்விப்பட்டு சம்பந்தர் போய் அவரை அந்த நகரத்தின் எல்லையிலேயே வரவேற்கிறார். ஒருவர் பார்த்த உடனேயே அப்பரடிகள் முதலிலே வேகமாக சென்று ஞானசம்பந்தர் காலிலே விழுந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஞானசம்பந்தரும் கீழே விழுந்தார். அவர் விழுந்து வணங்கினார். அப்பரே என்று அவரை வணங்கினார். ஆனால் அவர் வணங்கிறதுக்கு முன்னாடி அப்பரடிகள் முதல்ல விழுந்தார். அது அந்த அளவுக்கு தன்னை முதலிலே பணிவுபடுத்தி விடக்கூடியவர் அப்பரடிகள். அதுதான் இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். மற்ற அவர்தம் அடிபணியா முன் பணியும் அரசின். முதல்ல விழுந்தது அப்பரடிகளாம். அவர் அப்போதைய அடிகளா யாருன்னு கூட தெரியாது. ஆனால் நாவுக்கரசர் அவரிடத்துல விழுந்தாராம். இது இன்றைக்கு நம்ம அடியார்கள்னு சொல்லிக்கிறவங்க பல பேர்கிட்ட இந்த பண்பு நம்ம பார்க்க முடியல. யதார்த்தமான உண்மை என்னென்றா அந்த அளவுக்கு ஒரு பணிவு இருக்கிறதா தெரியல. இந்த பணிதல் நன்றாம் பணிதல், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல்னு திருக்குறள், யாவருக்கும் நன்றாம் பணிதல்னு திருக்குறள் சொல்லும். அதில் அடியார்களாக இருப்பவர்களுக்கு இந்த பணிவு என்பது ரொம்ப அவசியம்னு ஒரு குறிப்பு நம்ம இப்போ பார்த்த வகையில் என்ன அடியனுடைய மனசில் தோன்றுவது, நம்ம பவானி தியாகராஜன் ஐயா, கோவை அரண்மனை அறக்கட்டளையினுடைய அமைப்பாளர், வணக்கத்துக்குரிய அந்த ஐயா அவர்களை நம்ம போய் சந்தித்தோம்னா இந்த அப்பரடிகள் மாதிரி அவர் முதல்ல விழுந்து வணங்குவார். அவருடைய நிலையை, அவருடைய உயர்வெல்லாம் மிகுந்த உயர்வு. நம்ம நிலையெல்லாம் ரொம்ப 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 சாதாரணம். அவர் மிக உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறவர். ஆனால் நம்ம அவரை போய் பார்த்து நம்ம விழுந்து வணங்குவதற்கு முன்னாடி அவர் நம்மளை வணங்குவார். இப்போ அப்பரை விழுந்து வணங்க காட்சியை நினைக்கும் போது எனக்கு அந்த காட்சி தான் நினைவுக்கு வருகிறது. அந்த மாதிரி வணங்கக்கூடிய ஒரு தன்மையாளர். இப்போ அந்த மாதிரி அங்கே அப்பரடிகள் அடிபணியா முன்பணியும் அரசின் எதிர் அந்தனார் முடிவில் தமம் செய்தேன்கொள் முன்பொழியும் கருணைபுரி வடிவுடையீர் என் மனையில் அருளிற்று என் என்றார். அப்போதைய அடிகள் முகமன் சொல்றார். நம்ம முன்னர் இதில் சொல்லியிருக்கோம், அடியார்கள் நம்முடைய வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால் நாம் 14 தப்படி முன்னே சென்று அவர்களிடத்திலே வணங்கி அவர்கள் பாதங்களை பணிந்து இனிய மொழிகள் பேசி, நாங்கள் செய்த தவம், நாங்கள் எங்கள் குடும்பம் செய்த பாக்கியம், நீங்கள் எங்கள் வீட்டிற்கு எழுந்தருளியது என்றெல்லாம் அவர்களுக்கு இனிய வார்த்தைகள் சொல்லி அவர்களை நம்ம அழைக்கணும். அது அடியார்கள் பண்புன்னு. அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறார், முடிவில் தவம் செய்தேன்குள். நான் என்ன தவம் செய்தேன்னு தெரியல. பெரியவர்கள் அப்போதைய அடிகளுக்கு இப்போதும் அவர் திருநாவுக்கரசர் என்றது தெரியாது. யாரோ ஒரு சிவனடியார் என்ற எண்ணம் தான் அவரிடத்துல, சிவபெருமான இடத்துல அன்பு கொண்ட திருவேடமணி தரித்த ஒரு அடியார் என்ற எண்ணம் தான் அவர் மனசில் இருக்கு. அது திருநாவுக்கரசு என்பது தெரியாது. ஆனால் அந்த சாதாரண அடியார் கூட நம் வீட்டிற்கு வருவது என்பது நம்ம தவம் செய்திருந்தால் மட்டும்தான் அமையும். அதுதான் முடிவில் தவம் செய்தேன். அடியார்கள் நமது இல்லங்களுக்கு
அவங்களா வராங்க, நம்ம அழைக்கலை, அல்லது போகிற போக்கில் ஏதோ வருகிறார்கள் என்றால் நல் தவம் புரிந்திருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல அடியார் வருகிறார் என்று சொன்னால் அது நாம் செய்த தவம். அந்த தவம் இல்லைன்னா அடியார்கள் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க. முன்பு செய்த தவம் என்னவென்று நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ தவம் செய்திருப்பதனால தான் அடியார்கள் வருகிறார்கள். இதை இப்படி திருப்பி மாற்றி சொன்னோம்னா, என்ன தவம் செய்தேன்னு சொல்லி தெரியாது. ஆனால் பெரியோர்கள் அடியார்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால நம்ம ஏதோ தவம் செய்திருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். திருவலஞ்சொலி பதியத்தில் ஞானசம்பந்தர் பாடுகின்ற போது அந்த செய்தியை சொல்கிறார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து என்று அந்த பதியத்தில் சொல்லும்போது, மண்ணு காவிரி சூழ்வழஞ்சொலி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஆடியும் பாடியும் செய்யும் அதனாலே. இப்போ அந்த மேல்வரிய குணம், என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. திருவலஞ்சொலியில் இருக்கக்கூடிய பெருமானை பாடுவதற்கும் ஆடுவதற்கும் அவன் புகழை பேசுவதற்கும் நாம் இப்போ செய்கிறோமே, இப்படி நம்ம செய்ததுனால நமக்கு ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கோம், ஏதோ தவம் செய்திருக்கிறோம் என்பது உறுதியாகிறது. அதான் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று ஞானசம்பந்தர் சொல்லுவார். அதைத்தான் இங்கே இப்போ அப்போது அடிக்கல் சொல்லுகிறாராம். முடிவில் தவம் செய்தேன், நான் ஏதோ தவம் செய்திருக்கிறேன்னு தெரியுது. ஏன்னா நீங்கள் அடியார்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்னுடைய மனைக்கு அடியார் வந்திருக்கிறீங்க, அதனால் நான் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்கிறேன், தவம் செய்திருக்கிறேன் அப்படின்னு முன்மொழியும் கருணை புரி வடிவுடையீர் என் மனையில் வந்து அருளிட்டேன். என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, வாங்க, என்ன காரியம், என்ன விஷயம், எதற்காக வந்திருக்கிறீர்கள்? ஏன்னா அடியார்களை உபசரிப்பதும் ஒரு பண்புங்கிறதுனால அவர் கேட்கிறார். அப்போ பெருமான் சொல்கிறார், ஒரு குன்ற வில்லாரை திருப்பழனத்துள் இறைஞ்சி வருகின்றோம், வழிக்கரையில் நீர் வைத்த வாய்த்த வளம் தருகின்ற நிழல் தண்ணீர் பந்தரும் கண்டு அத்தகைமை புரிகின்ற அறம் பிறவும் கேட்டு அணைந்தோம் என புகழ்வார். இப்போ அப்பரடிகள் சொன்னார், ஒருகின்ற வில்லாரை, மேருமலையை வில்லாக விளைத்தவனாகிய சிவபெருமானுடைய திருப்பழனம் ஆலயத்திற்கு போய் தரிசனம் செய்து வருகின்றோம். வரேன்னு சொல்லலை. நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கோயிலுக்கு போயிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பெருமான் வருகின்றோம்னு சொன்னாராம். இதற்கு பொருள் சொல்லுகின்ற போது பெரியவர்கள் சொன்னாங்க, அவர் அப்பரடிகள் தனித்து இல்லை, பெருமான் எப்போதும் அவர் கூடவே உடனாய் இருப்பதனால, அவர் பெருமானை விட்டு பிரியாத தன்மையில் இருப்பதனாலே வருகின்றோம்னு சொன்னாராம். அப்போ சாமியும் சேர்த்து சொன்னாராம், வருகின்றோம் என்று சொன்னார். வழிக்கரையில் நீர் வைத்த வாய்ந்தோம். அப்படி வந்துக்கிட்டு இருந்தோம், வந்த பாதையில் பார்த்தா உங்களுடைய தண்ணீர் பந்தலை பார்த்தோம், நல்ல இனிமையாக இருந்தது, நல்ல குளிர்ச்சியாக இருந்தது, ரொம்ப சுகமாக, இந்த வெயிலுக்கு ரொம்ப சுகமாக இருந்தது. நிழல் பந்தரும் தண்ணீர் பந்தரும்னு உண்மை சொன்னாருங்கிறது போது மற்ற அறங்களையும் பார்த்துருக்கார். வர்ற வழியில் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் மட்டுமல்ல, திருநாவுக்கரசு தர்மச்சத்திரம், திருநாவுக்கரசு வாசகசாலை, திருநாவுக்கரசு சோலை, திருநாவுக்கரசு குளம் என்று வரிசையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வரார். அத்தகமை புரிகின்ற அறம் பிறவும் கேட்டு அணைந்து, இப்படி எல்லாத்தையும் பார்த்தோம். திருநாவுக்கரசு என்று பெயர் போட்டிருந்தது, யாருன்னு விசாரித்தோம், உங்கள் பெயரை சொன்னாங்க, அதனால் உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்று அப்பரடிகள் சொல்லுகிறார். ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தரில் நும் பேர் எழுதாது. இப்போது அவர் மனசில் இருந்த சந்தேகத்தை கேட்குறார். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டார், கருத்து என்ன கருத்து என்று முன்பாடு, இதற்கு என்னோ கருத்து, ஏன் பேர் திருநாவுக்கரசுன்னு வச்சிருக்காருங்கிற கருத்தை தெரியணும் என்பது மனதிலே தோன்றியது. அதனால் இப்போ அதை கேட்கிறார். ஈரியில் பெரும் தண்ணீர் பந்தரில் நும் பேர் எழுதாது, உம்முடைய பேரோ அப்பூதி. தண்ணீர் பந்தல் வைத்தது, ரோடு வைத்திருப்பது, சாலை வைத்திருப்பது எல்லாம் நீர் செய்திருக்கிறது. அப்போது முறையாக என்ன செஞ்சிருக்கணும், அப்பூதி அடிகள், அப்பூதி தண்ணீர் பந்தல், அப்பூதி வாசகசாலை என்று உம்முடைய பேர் வைக்காம நும் பேர் எழுதாதே வேறொரு பேர் எழுத வேண்டிய காரணம் என்கொள். கேட்கறது யார்? அப்பரடிகள். திருநாவுக்கரசரே கேட்கிறாரு, வேறு ஒருத்தனுடைய பேரை வச்சிருக்கீங்களே, வேறொரு பெயரை அதில் வச்சிருக்கீங்களே, என்ன காரணம் கூறும் என எதிர்மொழிந்தார்
கோதில் மொழி கொற்றவனார். கோதில் மொழி அப்படின்னா குற்றமில்லாத பிறருக்கு நன்மையே தருகின்ற வாக்கினை சொல்லக்கூடியவர். அதுல அரசர்னு சொல்ற, கொற்றவன் சொன்னா அரசன் அர்த்தம். கோதில் மொழி கொற்றவனார். அப்படி நல்ல சொற்களை, செம்மையான சொற்களை, குற்றமில்லாத சொற்களை, பிறருக்கு நன்மையே தருகின்ற சொற்களை சொல்லக்கூடியவர் அந்த அப்போதி அடிகள் என்பதை இவர் கேட்டார். கேட்டது என்ன கேள்வி? வேறொரு பேர் முன் எழுத வேண்டிய காரணம் என்ன? இந்த கேள்வியை அப்பரடிகள் கேட்ட உடனே அப்போதி அடிகளுடைய மனநிலையும் உடல்நிலையும் மாறி போச்சான். நின்ற மறையோர் கேளா நிலை அழிந்த சிந்தையராய். இந்த நிலை அழிந்த சிந்தரை, இதை நிலைன்னு சொல்லுவாங்க. சில புத்தகங்களில், சில பதிப்புகளில் நிறை அழிந்த, நிறை என்ற வார்த்தையும் இருக்கு. நிறை அழிந்த சிந்தையராய் நன்று அருளி செய்திலீர் நானில் அமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலை வென்றவர் தம் திருப்பேரோ வேறொரு பேர் என வெகுள்வார். சேக்கிழார் இந்த காட்சியை ஒரு சினிமா மாதிரி அப்படி நீங்கள் கொஞ்சம் மனதில் கற்பனை பண்ணிங்க. இவரோட 70 வயது நிறைந்த ஒரு பெரியவர், அப்போதைய அப்பரடிகள், கையிலே உழவாரம், ஒரு தளர்ந்து திருமேனியோடு இருக்கிறார். அப்போதையடிகள் ஒரு இளைஞராக இருக்கக்கூடியவர். இவர் உன் பேர் எழுதாமல் வேறொரு பேர் கேட்ட உடனே அந்த அப்போதையடிகளுக்கு வந்த கோபம், அது கோபம் சரியா தவறா நம்ம இப்போ எடுக்க முடியாது. அந்த அன்பினாலே அவருக்கு, அந்த திருநாவுக்கரசு என்ற பெயரிலே ஏற்பட்ட அன்பும் பக்தியும், அதனாலே ஏற்பட்ட அந்த வேகம் இங்கே என்ன வருது? நின்ற மறையோர் கேளா நிலை அழிந்த சிந்தையராய் நன்றி செய்திலீர் நானில் அமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி. நாணமில்லாத, வெட்கமில்லாத, தாங்கள் செய்கின்ற செயலின் தன்மையை உணராத சமணர்களுடைய அந்த வார்த்தையை கேட்டு, அவர்கள் சொன்ன சொல்லை கேட்டு, ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி, அந்த அரசன் செய்த அனைத்து செயல்களையும், அனைத்து சூழ்ச்சிகளையும், அனைத்து தண்டனைகளையும் திருத்தொண்டின் உரைப்பாளி. திருத்தொண்டின் உரைப்புங்கிறது சிவபெருமானுடைய திருவடிகளிலேயே பற்று கொண்ட, அவன் திருவடிக்கே பதித்த நெஞ்சம். நம்ம சிவஞான முனிவர் அப்பரடிகளை பற்றி அந்த பாடல் நிறும்போது, இடையாரா பேரன்பும் மழைவாரும் இணை விழியும் உழவாரத்தின் படையாரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் என்று சொல்லுவார். அப்போ அப்படியே அந்த மாதிரி திருவடிக்கே பதித்த நெஞ்சமுடைய அவர் திருவடியினை பற்றி இருக்கின்ற பொழுது, அவர் அந்த திருத்தொண்டின் உரைப்பினாலே தான் மன்னவன் செய்த சூழ்ச்சிகள், நம்ம ஏற்கனவே நாவுக்கரசர் வரலாற்றில் பார்த்தோம். சமணர்கள் இவரை நீற்றறையில் இட வேண்டும் என்று மன்னனிடத்தில், இவன் மன்னனா ஒன்றும் செய்யலை, மகேந்திரவர்ம பல்லவன் தானே உத்தரவிடலை. அவன் நம்முடைய சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு சென்று விட்டான் என்று சமணர்கள் குருமார்கள் மன்னனிடத்தில் சொல்லுகின்ற பொழுது என்ன செய்யலாம் என்று மகேந்திரவர்ம பல்லவன் கேட்கிறான். நீற்றறையிலே இடும் என்று சமண குருமார்கள் தான் அரசனுக்கு சொல்லுகிறார்கள். அவர்கள் சொன்னதையே அரசன் உத்தரவாக பிறப்பிக்கிறான். முதல்லையும் அப்படி, அடுத்த முறையில் விஷம் கலந்த பாற்சோறு கொடுக்கணும் அப்படின்னு சமண குருமார்கள் தான் அரசனிடத்திலே சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக வெஞ்சின களிறு, மதம் பிடித்த யானையை ஏவுக என்று சமண குருமார்கள் தான் அரசனுக்கு சொல்கிறார்கள். நான்காவது முறையாக இவன் மீண்டும் வராத வகையிலே கல்லிலே கட்டி கடலிலே போட வேண்டும் என்ற அந்த செய்தியையும் சமண குருமார்கள் தான் அரசனுக்கு சொல்ல, மகேந்திரவர்ம பல்லவன் அவ்வாறே செய்கிறான். அதை இங்கே காட்டுகிறார். நான் இல் அமல் பதகருடன் ஒன்றிய மன்னவன், அந்த குருமார்கள் சமணர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் அவன் செய்தான். அவன் சூழ்ச்சியை, இந்த 4 அவன் செய்த குற்றங்களையும் அவன் செய்த இந்த 4 சூழ்ச்சிகளையும் திருத்தொண்டின் உரைப்பாலே, சிவபெருமான் திருவடியே நினைந்து அவருடைய 5 எழுத்தை ஓதியே நின்றதுனால வென்றவர் தம் திருப்பேரோ வேறு. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சவனுடைய பேர் உனக்கு வேறொரு பேராயா
என்று கோபமாக அப்பூதியடிகள் அவரிடத்திலே கேட்கிறார். என வெகுள்வார். வெகுள்தல் என்பது மிகுந்த கோபத்திலே சொற்களை வெளிப்படுத்துதல். இப்போ அடுத்து அமர் சொல்கிறார், நம்மை உடையவர் கழல் கீழ் நயந்த திருத்தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பதென என்போல் வாரும் தெரியர் செம்மைபுரி திருநாவுக்கரசர் திருப்பெயர் எழுத வெம்மை மொழி யான் கேட்க விளம்பினீர் என விளம்பி. இப்போ கோபம் சொல்றாரு, இந்த வார்த்தையை சொன்னீரே, நீர் வயசானவர், திருவேடம் தெரித்திருக்கிறீர், அதனால கொஞ்சம் அமைதியாக உங்களை பேசாமல் விடுறேன், இல்லைன்னா உம்மை தண்டிப்பதற்கும் நான் தயாராக இருப்பேன். ஏன்னா நம்மை உடையவர் கழல் கீழ் நயந்த திருத்தொண்டாலே, நம்மை உடையவர் சிவபெருமான், இம்மையிலும் பிழைப்பது என்ன, அவருக்கு செய்கின்ற தொண்டினாலே, அவர் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளினாலே இம்மையிலும் பிழைப்பதுனா, நமக்கு அம்மையில் நமக்கு இனிமேல் வீடு பேறு கிடைக்கும்ன்றது மட்டும் இல்லை, இந்த வாழ்கின்ற போது இந்த உலகத்திலேயே நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடியது பெருமானுடைய கழல், சிவபெருமானுடைய திருவடி. என் போல்வாரம் தெரியும். நான் என்ன சாதாரணமான ஆளு, எனக்கே தெரியுது. அப்பூதியடிகள் சொல்கிறார், நான் ஒரு சாதாரண ஆளு, நாயினையும் நயந்துன்னு மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி என் போல்வாரும் தெரிய சிவபெருமான் திருவடிகளை வணங்கினால் அவர் இம்மை பயன்களையும் கொடுப்பார், மறுமை பயன்களையும் கொடுப்பார் என்பதை என்னை போன்ற சாதாரணமானவர்கள் கூட தெரிந்து செம்மைபுரி திருநாவுக்கரசர் பெயர் எழுத. அப்போ திருநாவுக்கரசருக்கு எவ்வளவு உயர்வு இருக்க வேண்டும். அதனால அவர் பெயரை எழுதின வெம்மை மொழி யான் கேட்க விளம்பினேன். ஆனால் நீ இந்த வார்த்தை சொன்னியே, எனக்கு மனசுக்கு ஒப்பலை, அதனால நீங்கள் முதல்ல இந்த இடத்த விட்டு நகருங்க. இந்த வார்த்தை சொல்றீங்களே, நீங்கள் யார் என்று கேட்குற. பொங்கு கடல் கல்மிதப்பில் பூந்தேறும் அவர் பெருமை. இப்போதான் அப்பூதியடிகள் திருநாவுக்கரசுங்கிற பேர் ஏன் தான் வைத்தோம் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். பொங்கு கடல் கல்மிதப்பில் பூந்து ஏறும் அவர் பெருமை அங்கனர்த்தம் புவனத்தில் அறியாதார் யார் உளரை. அங்கனர்த்தம் புவனத்தில் சிவபெருமான் படைத்த இந்த உலகங்கள் அனைத்திலும், சிவபெருமான் எத்தனை உலகங்கள் படைத்திருக்குன்னா நம்முடைய சித்தாந்தம் 224 புவனங்கள் உள்ளது என்று சொல்லும். அந்த 224 புவனங்களிலும் நாவுக்கரசருடைய பெயர் தெரியுமா, அவருடைய இந்த அருளி செயல் தெரியுமா? ஏன்னா பெருமானே சொல்லியிருக்கார் இல்லையா, நாவுக்கரசு என்னும் பெயர் உலகு ஏழிலும் நின் நாமம் நயப்புற நன்னுக அப்படின்னு. அவருக்கு திருநாவுக்கரசுன்னு பெயர் கொடுத்தது சிவபெருமான். அந்த பெயர் கொடுக்கின்ற போதே அவர் சொல்றார், 7 உலகங்களிலும் உன்னுடைய நாமம் நன்னுக, உன்னுடைய பெயர் விளங்குகன்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான செயல் எதனால செய்தார்? பொங்கு கடல் கல்மிதப்பில் பூந்து ஏறினார். அந்த பெருமைக்கு தான் அவருக்கு அந்த நாமம் கிடைக்கப்பெற்றது. அங்கனர்த்தம் புவனத்தில் அறியாதாய் யார் உளரு. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த அருளி செயல் தெரியும். திருநாவுக்கரசு என்ன நாமம் வழங்கப்பட்டது தெரியும். ஆனால் நீர் சிவவேடம் தெரித்திருக்கிறீர், ஆனால் உமக்கு அது தெரியாதா? திருநாவுக்கரசுன்னா யாருன்னு தெரியாதா? திருநாவுக்கரசு பேர் வச்சிருக்கியா, அது யாரு, உன் பேர் ஏன் எழுதலைன்னு என்ன கேள்வி கேட்கிறாய் என்று மங்களமாம் திருவேடத்துடன் நின்று இவ்வகை மொழிந்தீர். ஆள் நல்ல பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு நல்ல ஒரு இதாக இருக்கிறது, பார்த்தா ஒரு சிவனடியார், நல்ல சிவனடியாராக பார்ப்பதற்கு தெரிகிறது. மங்களமாம் திருவேடத்துடன் நின்று இம்மொழிந்தீர். திருநாவுக்கரசர் பேர் ஏன் வச்சேன்னு கேட்குறியே. எங்கு உறைவீர் நீர், யார்தாம் நீர், நீ எங்கேயா இருக்க, நீ யாரு, உன் ஊர் எது, நீ எங்கே இருக்க, எப்படி இந்த கேள்வியை நீ கேட்கலாம்? திருநாவுக்கரசுன்னு வேறொரு பேர் ஏன் போட்டினேன் என்று கேட்கலாம் என இயம்பும் என இயம்பினர் அப்படின்னு அப்பூதியடிகள் மிகுந்த கோபத்துடன் மிகுந்த ஆற்றாமையுடன், பெருமானுடைய பெயரை ஒருவர் தவறாக சொல்லுகிறார், வேறொரு பெயர் என்று சொல்லுகிறாரே என்ற ஆற்றாமையினாலே, அன்பின் மிகுதியினாலே அவரிடத்திலே பொங்கி வேகமாக வெகுண்டு கேட்கிறார். நாவுக்கரசர் என்ன பதில் சொன்னார், அதன் பின் நடந்தது என்ன என்பதை தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் இதை நிறைவு செய்யலாம்.
என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.